சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். வேதாந்த ஸ்வரூப ஸ்ரீமத் விராட் விஸ்வ பிரம்மனே நம. அறிந்தும் அறியாததும் அன்புள்ள சேவகன் மீடியா வாசக பெருமக்களே, ஞான பிரசுனாம்பிகை ஜோதிட நிலையம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீமத் விராட் விஸ்வபிரம்ம குபேர பீடம் பெருமாள்பட்டு, திருவள்ளூர் மாவட்டம். எல்லாம் உள்ள எம்பெருமான் அருளாசியுடன் ஸ்ரீ விஸ்வகர்மா வாஸ்துக்கு சொந்தக்காரன் மயன் ஆசியுடன் அருளோடு எனது தந்தை தாய் அருணாச்சல ஆச்சாரியா ஸ்வர்ணாம்பாள் அவர்களுடைய ஆசியுடன் இந்த 2026 பலாபலன்கள் என்ன, 2026 என்ன நடக்கும், மனிதராகிய மானிடராகிய நாம் எப்படி இருக்கணும், அதாங்க முதல் வேலை. வெற்றியை வழங்கும் 2026 1/1/2026 முதல் 31/12/2026 வரை இந்த காலகட்டத்திலே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் 2026 சுபஸ்ரீ வருஷம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி 1/1/2026 வியாழக்கிழமை திரையோதசி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் ரிஷபராசியில் நந்தேபெருமான் உகந்த பிரதோஷ நன்னாளிலே ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. இந்த 2026 சந்திரன் உச்சம் பெறும் குரு புதன் பரிவர்த்தனை யோகத்தோடு குரு மங்கள யோகம் மற்றும் புதன் சுக்கிரன் யோகத்தோடும் ராஜ கிரகமான சூரியனுக்குரிய எண் 1 ஆதிபத்தியம் ஆதிக்கத்துல 2026 இந்த வருடம் பிறக்குதுங்க. ஆங்கில புத்தாண்டு பிதுர்காரகன் ஆத்மகாரகன் என்று அழைக்கப்படும் ராஜகிரகமான கருதப்படுபவர் சூரியன். அவரை குரு பார்க்கும் விதத்திலே இந்த ஆண்டு பிறப்பதால் பொன் கொழிக்கும் ஆண்டாக பிறப்பதால் சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் ஆன்மீகத்தில் மக்கள் எல்லோரும் கைகூப்பி வணங்குவார்கள். இறை வழிபாடு அதிகமா இருக்கும். 2026 இந்த ஆண்டில் குரு பெயர்ச்சி வருதுங்க. இந்த ஆண்டில் சனி பெயர்ச்சி வருதுங்க. அதுபோன்று ராகு கேது பெயர்ச்சிகள் இந்த ஆண்டு இருக்குங்க. குரு பெயர்ச்சி இந்த ஆண்டு இருக்குங்க. இந்தியா 26 நம்ம இந்திய வல்லரசு ஆகும். இந்தியா அணு ஆயுதங்களால் தயாரிக்க நேரிடும். பல வல்லரசுகள் இந்தியாவை பார்த்து பெருமிதம் அடையும். இந்தியாவை பார்த்து பெருமிதம் அடையும். உலகத்துல புதிய வைரஸ் கிருமி உண்டாகுங்க. அனைவரும் முகக்கவசம் போடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க.
நாய்களுக்கு தொற்று நோய் உண்டாகும். அந்த தொற்று நோய் மனிதனை தாக்கும். அதுக்கு மருந்து என்னன்னு சொல்ல முடியாது, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையா போயிடும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா கிடைக்குங்க. இளைஞர்கள் குதூகலம் அடைவார்கள். வேலை இல்லாத இளைஞர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்குங்க. அதே சமயத்துல சாமானியப்பட்ட மக்கள், நடுத்தர மக்கள் உபயோகிக்கும் பவுன், வெள்ளி விலையில்லாமல் ஏறிக்கிட்டே போகுங்க. உலகங்களின் நிலையும் அப்படிதாங்க இருக்கும். அன்பாக இருங்கள், ஆனால் எல்லோருக்கும் எப்போதும் கிடைப்பவராக இருக்காதீர்கள். யாரையும் நம்பாதீர்கள். முதியோர்கள் தாம் பணம் சேமித்து வைத்துக் கொள்ளணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 26ஆம் ஆண்டு ஒரு புதிராக அற்புதமான வினோதமான அதிர்ச்சியாக இருக்கும். இந்த ஆண்டு 2026 அதிர்ச்சியாக இருக்கும். என்னன்னு கேக்குறீங்களா? அதாங்க இந்த ஆண்டு 26 ஒரு தேர்தல் களம். இந்த 2026 தேர்தலுக்கான கட்சிகள் எல்லாம் சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருக்கிறாங்க. யார் மனதில் யார், உங்கள் மனதில் என்ன அப்படின்னு வியக்கக்கூடிய ஆற்றல் 2026 இருக்கும். 2026 என்பது சூரியனுடைய தத்துவம். இந்த 1/1/2026 1/1/2 அப்படி கூட்டு தொகை அப்படி வரும்பொழுது 2026 மிக ஒரு போட்டியான கடுமையான ஆண்டாக அமையும். அரசியல்வாதிகளுக்கு, நடிகர்களுக்கு, சில வயதான அரசியல்வாதிகள் இதுக்கு நோய்வாய்ப்படுவார்கள். தமிழ் திரையுலகில போராட்டம் நடக்கும். இப்படிப்பட்ட காலத்துல உச்சம் பெற்ற சூரியன் இந்த 2026 என்பது ஒரு அற்புதமான ஆண்டு, அதிர்ச்சியான ஆண்டு அப்படின்னா சொல்லணும். இதுல பாத்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு வலிமை இல்லாத ஒரு கட்சியாக தான், ஆட்சியாக தான் அமையும். அதனால பேச்சை குறைத்து சாதனைகளை செய்து மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும். எதிரிகளுடைய தொல்லை தெரிந்தும் அதை தட்டி கேட்கணும். எதிரிகள் யார் யார் என்று உங்களுக்கு தெரியும். இந்த நட்பு கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் மீண்டும் ஆளும் கட்சியே வர வாய்ப்பு உள்ளது.